எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி 28ஆம் தேதி வரதா இருந்தது, இன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதி எக்ஸாம் மக்களே. எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 19ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், வேகன்சி எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னா குரூப் 2ல மொத்தம் 507 வேகன்சி 507 இருக்கு. அதுல அதிகமா என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னா டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் DCTO 336 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி ஃபாரஸ்டர் முன்னாடி தனி எக்ஸாமா கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஃபாரஸ்டர் வந்து குரூப் 2 குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு 107 வேகன்சிஸ் இருக்கு. ஆக மொத்தம் 507. குரூப் 2A பாத்தீங்க அப்படின்னா 1820 வேகன்சி இருக்கு. 1820 வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் இந்த மாதிரிப்பட்ட போஸ்டிங் எல்லாம் அதுல வந்துரும். சோ ஒரே பிரிலிமினரி எக்ஸாம் தான். பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் 14 2A சேர்த்து ஒரே எக்ஸாம் தான். மெயின்ஸ் வந்து 2 எக்ஸாமா நடக்கும். ஓகேவா? 2 எக்ஸாம், 2க்கு தனி மெயின்ஸ், 2Aக்கு தனி மெயின்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த 2 மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 1:10 ரேஷியோல செலக்ட் பண்ணுவாங்களா. அது மொத்தம் 507 போஸ்டிங்கா, அப்போ இன்டூ 10, அதாவது 5000 கிட்டத்தட்ட ஒரு 5100 5200 பேர் கிட்ட மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க பிரிலிம்ஸ்ல இருந்து குரூப் 2க்கு. ஓகேவா? 2Aக்கும் அதே மாதிரி தான் 1:10 1820 சொல்லும்போது ஒரு 18200 19000 வரைக்கும் குரூப் 2A மெயின்ஸ் எழுதுவாங்க. இப்போ 2 மெயின்ஸ் பாத்திரலாம். 2 மெயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் குவாலிஃபைங் பேப்பர், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒன்னு இருக்கும் டிஸ்கிரிப்டிவ்ல. அதே மாதிரி அடுத்து ஜிஎஸ் பேப்பர் 300 மார்க்குக்கு எழுதுவோம். ஆல்ரெடி உள்ள பேட்டர்ன் தான். குரூப் 2Aக்கு இந்த வாட்டி புதுசா மெயின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கும். அது வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதணும். சோ இது போக நமக்கு வந்து ஜிஎஸ், அதாவது அடுத்த அந்த ஜிஎஸ் செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல வந்து 100 மார்க். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லி மேக்ஸ், இந்த ரீசனிங் இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் வந்து 40. அதுக்கடுத்து ஜெனரல் இங்கிலீஷ் அல்லது தமிழ் வந்து 60. இது எல்லாமே நமக்கு வந்து எப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா குரூப் 2A வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மக்களே. அதாவது இந்த பேங்கிங் SSC எக்ஸாம் நடக்கும்ல, அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்டா நடக்க போகுது. குரூப் 2 வந்து எழுதுவோம். குரூப் 2A மெயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல உட்காந்து ஆப்ஷன் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வரது கூட சீக்கிரமா வந்துரும். புரியுதா? ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வரும்போது ஒரு கிளிக் தான், எல்லாமே வந்து ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஈஸியா வந்துரும். சோ எக்ஸாம் வந்து 2 வாரம் முன்னாடி செப்டம்பர் 28 சொன்னாங்க. இப்போ வந்து 2 வாரம் முன்னாடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. சோ படிக்கிறவங்க நல்லா படிங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டி பத்தி, அதாவது ஓசி ஜெனரலுக்கு வந்து சில ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கு. நமக்கு இது ஜெனரல் தவிர பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் ஏஜ் எலிஜிபிலிட்டி பத்தி யோசிக்காதீங்க. சில போஸ்டிங் மட்டும் 37 39 இருக்கும். மற்றபடி எல்லா போஸ்டிங்கும் வந்து எனி ஏஜ் லிமிட். ஓகேவா? எனி ஏஜ் லிமிட், எனி டிகிரி வச்சிருந்தாலும் நீங்க எழுதலாம். சில போஸ்டிங் மட்டும் சில டிகிரிக்கு. சோ எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க எல்லாரும் தாராளமா எழுதலாம். அதே மாதிரி இந்த ஸ்டெனோ டைபிஸ்ட் இந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கும் தனியாட்டு அதுல வேகன்சி இருக்கு. பர்சனல் கிளர்க், பிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த போஸ்டிங் கொஞ்சம் போஸ்டிங் இருக்கு. சோ குரூப் 4ல வந்து நிறைய பேர் நல்லா பண்ணிருப்பீங்க. சில பேர் வந்து பார்டர்ல இருக்கு, ஒரு மாதிரி மன உளைச்சல்ல இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். அந்த பிரேக் ஒரு 2 நாள் முடிஞ்சா பிரேக் எடுத்துட்டு குரூப் 2 வந்து சீக்கிரமே வரப்போகுது. அதுக்கு ஃப்ரெஷ்ஷா உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தனியா ஒரு வீடியோ போட்டு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.